மகர லக்னக்காரர்களுக்கு அடுத்ததாக ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் இது சார். அதாவதுங்க, உழைக்கிறாங்க. ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது வாய்ப்பு வருது, அந்த உழைப்புக்கு தகுந்த வாய்ப்பு வருது. அதாவது அதுக்கும் சூப்பர் ஸ்டாராக சொல்லலாம். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கண்டக்டராக இருந்தார், உழைச்சிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் இன்ட்ரெஸ்ட், அவருடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சிறு சிறு நாடகங்கள் எல்லாம் நடித்தேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாம் நடித்தேன்னு சொல்கிறார். வாய்ப்பு அங்கேருந்து தானே அதிர்ஷ்டம் மாறுது. அப்படி வாய்ப்பு வந்ததுனால தானே சூப்பர் ஸ்டார்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவருடைய திறமை, உழைப்பு இருக்கு. மகரம் என்ற அந்த உழைப்பு, சூப்பர் ஸ்டாரோட மகர ராசி, அவருடைய அந்த உழைப்பு வெளியில புகழா மாறுது, வாய்ப்பு உருவாகுது. அந்த சான்ஸ் அவர் கரெக்டா பயன்படுத்துறாரு. இன்னைக்கும் யாராவது டைரக்டர் புதுசா வந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு கதை கேட்கிறாரு, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் உழைக்கிறார். அன்றும் சூப்பர் ஸ்டார், இன்றும் சூப்பர் ஸ்டார், என்றும் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல, சாதாரண உழைப்பா அது மகரம். ஆக மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவது, வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த வாய்ப்பை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வது, அந்த வாய்ப்பிற்கு தகுந்தவாறு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது. நான் இதுல தான் நடிப்பேன்னு கேட்கறது கிடையாது. அவருடைய வயசு என்ன, யங்ஸ்டர் டைரக்டரோட வயசு என்ன, அவங்க சொல்றதை கேட்டு உள்வாங்கி அதை செய்யறாருல, அதனால ஸ்டார். ஆக மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் உருவாகி அந்த வாய்ப்புகளை தக்க வைத்து அந்த வாய்ப்புக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் மகர லக்னத்தில் சரியாக இல்லைன்னு சொன்னா, சான்ஸ் வந்தா கூட இவங்களே வேணான்றுவாங்க. அந்த வாய்ப்பை இவங்களே வாசலை மூடி வச்சு தள்ளி விட்டுருவாங்க. எங்க ஒரு வாய்ப்புங்கிறது எப்படிங்கிறீங்க, ஒரு போன் எண், ஒரு அழைப்பை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது உங்களுக்கான சரியான ஒரு வாய்ப்பு கை நழுவி போறதா அர்த்தம். ஒரு அழைப்பை நீங்கள் என்று உதாசீனப்படுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உங்களை விட்டு போறதாக அர்த்தம்.